கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். Genesis 13:14. And the Lord said to Abram, after Lot had separated from him, lift your eyes now and look from the place where you northward, southward, eastward and westward என்று வாசிக்கிறோம். லோத்தின் பார்வைக்கு செழிப்பும் நீர்வளம் பொருந்தினதாகவும் கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்த அந்த இடத்தை நோக்கி அவர் நகர்ந்தார். ஆனால் ஆபிராமுடைய வாழ்க்கை அப்படி இல்லாதபடி லோத்து சுயமான தெரிந்து கொள்ளுதலினாலே அவருக்கு துக்கமும் துயரமும் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அநேக நாட்கள் அவரால் அங்கு வாழ முடியவில்லை. காரணம், சோதோம் கொமோராவுக்கு போகும் வழியிலிருந்து சோதோம் கொமோராவுக்கு சென்றதினால் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க நினைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி காட்டிய இடம் ஆசீர்வாதமானதாக இருந்தது. நமது சுயமான தெரிந்து கொள்ளுதல் வீணாக போய்விடும். தேவன் காட்டுகிற பாதை மேன்மையாக இருக்கும். அது ஆபிரகாமுக்கு உண்டானது. ஆபிரகாம் சுயமாக எதையும் செய்யாதபடி கர்த்தர் சொல்லியபின் அவர் செய்தார் என்று நாம் இந்த வசனத்தின் வாயிலாக வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.